வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நிறைய பேத்துக்கு வீடியோ நோட்டிபிகேஷன் சரியா வரதில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எந்த வீடியோ போட்டாலும் அதுல அப்டேட் வந்துடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டிராமா போடலான்னு கேட்டிருந்தேன். சில பேர் ஹைராக்கி, சில பேர் போத்துன்னு போட்டிருந்தீங்க. அதனால இப்போ ஹைராக்கியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சு. ஆனா கோல்டுனால என் வாய்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தனையோ வித்தியாசமான ஸ்கூல்ஸை பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு வென்ஸ்டே அந்த சீரியஸ்ல ரொம்ப வினோதமான ஸ்கூலை பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து இப்போ இன்னொரு வினோதமான ஸ்கூலை பார்க்கலாமா? வெனஸ்டே மாதிரி இல்ல, இது கொஞ்சம் வேற மாதிரி. ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஸ்கூல். இங்க படிக்கிறவங்க எல்லாருமே பணக்கார வீட்டு குழந்தைங்க தான். அதுலயும் சில பேருக்கு மட்டும் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு ஸ்காலர்ஷிப்ல ஃபுல்லா ஃப்ரீயா இந்த ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஆனா அந்த மாதிரி அங்க படிக்கிற பசங்களுக்கு மரியாதை என்ன, சரிசமமா ட்ரீட் பண்றது கூட இல்ல. உயிருக்கே ஆபத்து இருக்கு. என்னடா இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே ஸ்காலர்ஷிப்ல சேர்ந்து இங்க படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரொம்ப பதட்டமா அவசரமா டீச்சருக்கு போன் பண்ணிட்டே வெளியில ஓடி வரான். இந்த ஸ்கூலை பத்தின எல்லா ரகசியத்தையும் நான் வெளியில சொல்லியே தீருவேன், நீங்க எல்லாரும் மாட்டதான் போறீங்கன்னு கதறிட்டே வெளியில வர அவன் மேல ஒரு கார் ஏத்தி அந்த இடத்துல அவனை கொலை பண்ணுது. அவனோட ஐடி கார்டுல காட்டினா அவன் பேரு இன்ஹான், ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட். இப்பதான் அந்த ஸ்கூல்லயே நமக்கு காட்டுறாங்க மியூசிக், டான்ஸ், படிப்புன்னு எல்லாமே இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேற லெவல்ல இருக்கு. அது எல்லாத்தையும் சுத்தி நமக்கு காட்டிட்டு அடுத்த செமஸ்டருக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இந்த செமஸ்டர்லயும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு ஒரு பையன் வந்திருக்கா. அவன் பேரு காங்ஹா. அவனை ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்க. அவன் பேசிட்டு இருக்கும் போது கூட்டமே அமைதியாகுது. என்னன்னு பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாலும் ரீஹான்னு ஒரு பையனும் அவனோட அல்லக்கையும் மட்டும் இப்ப வராங்க. இந்த ஸ்கூலே இவங்க அப்பா அம்மாவோடது தான். அதனாலேயே என்னவோ ரீஹான் மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதையும் ஒரு பயமும் இருக்கு. அவன் வந்து உட்கார்ந்த மேல் பிரின்சிபல் பேசலாம்னு சொன்ன மேல் தான் காங்ஹாவும் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா ரீஹானோட ஞாபகம் எல்லாமே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மேலதான் இருக்கு. ஏன்னா இவங்க பேசியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ரீஹான் மேல ஹீரான்னு பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு. ஸ்பீச் கொடுத்து முடிச்சுட்டு பிரின்சிபல் எல்லாரும் கிளாஸுக்கு போலான்னு சொல்லியாச்சு. நியூ அட்மிஷன் காங்ஹாவை தவிர யாருமே எழுந்திருக்கல. என்னன்னு பார்த்தா ரியான் எழுந்திருச்சு போன மேல் தான் எல்லா பசங்களும் எழுந்திருச்சு போறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு இவங்களோட நிலைமை. சரி கிளாஸ் எங்கன்னு தேடி பிடிச்சு போலான்னு இருக்கும்போது கீராவோ அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்பர் கிடைக்குமா, ஸ்கூல் பத்தி உனக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நானே சொல்றேங்கிற மாதிரி நம்பர் வாங்கிக்கிறா. இவளுக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, ஆனா சும்மா வாங்கி வச்சிருக்கா போல. ஒரு வழியா இங்கிலீஷ் கிளாஸ் ரூமையும் தேடி போயிட்டா. ஆனா உள்ள 4 டேபிள் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தா இது ஸ்பெஷல் ஏ கிளாஸ் ரூம். ஸ்டாண்டர்ட் ஏன்னு மத்த பசங்களுக்கு வேற ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு சொல்லிட. அது தெரிஞ்சா வாங்கி போனா யாருமே பக்கத்துல உட்கார்றது கூட விட மாட்டேங்கிறாங்க. கடைசியில இருக்கிற உடஞ்சு போன ஒரு டேபிள்ல தான் காங் போய் உட்கார்றான். இன்னொரு பக்கம் ரியான், ஹீரா, கூடவே இவங்க கூட்டத்தை சேர்ந்த இன்னொருத்தன் ஊஜின் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ மெசேஜ் பார்த்துட்டு எழுந்திரிச்சு போயிட. நைஸா ரியான் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு உனக்கும் அவளுக்கும் என்ன சண்டையா, அவ இல்லன்னா என்ன, சில டைம் ராணி இல்லாத இடத்துல யார் வேணாலும் வந்து உட்காரலாம் தெரியுமான்னு செடியூஸ் பண்ண பாக்குறான். ஆனா ரியான் உண்மையா லவ் பண்றது என்னவோ ஜேஇய தான். கட் பண்ணா ஏர்போர்ட்ல அவ வரத காட்டுறாங்க. இவ்ளோ நாள் அமெரிக்கால இருந்திருக்கா. கார்ல போகும்போது கூட உண்மையே தான் வரா. இவளோட நேச்சரே இதுதான். பெருசா பேச மாட்டா, ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டா. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, அதனால எல்லாரும் சண்டே ட்ராக்ல மீட் பண்ணலாம்னு மட்டும் சொல்லிட. பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஹீரா கூடவே இருந்தாலும் ஒருவேளை இவளுக்கு ஜேஹிய பிடிக்காம இருக்குமோ, போக போக தெரியும். அடுத்த நாள் ஏதோ வேலைன்னு சொல்லிருப்பா இல்லையா. அது அவங்க ஃபேமிலியும் இன்னொரு ஃபேமிலியும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல பியானோ அது இதுன்னு நிறைய மியூசிக் கூட வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அங்கே பியானோ வாசிக்கிறது என்னவோ புதுசா சேர்ந்த காங்ஹா தான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. டீ பார்ட்டிக்காக எல்லாரும் போயிருக்க. இவளும் சரி ஸ்மோக் பண்ணலாமே இந்த பக்கம் வந்தா. ஏன் டல்லா இருக்க, நீ சரியாவே சாப்பிடலையே, சரி இந்த ட்ரெஸ் என்ன நீயா செலக்ட் பண்ண அப்படின்னு ஜேஇ கிட்ட அவங்க அப்பா வந்து பேசுறாரு. சரி ரொம்ப நல்ல மனுஷன் போலன்னு பார்த்தா உன் டேஸ்ட் உங்க அம்மா மாதிரி கேவலமா இருக்கு. அவளும் இந்த மாதிரி தான் கேவலமா துணியை போட்டு வருவா. உன் லிப்ஸ்டிக் பாரு எவ்வளவு வல்கரா இருக்குன்னு, இந்த மாதிரி கலர் தான் போடுவியா, உன் அம்மா மாதிரியே இருக்கு உனக்கு புத்தி அப்படின்னு பேச. இப்ப நம்ம கூட இங்க உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த அம்மா மாதிரி இருக்கான்னு அவ கேக்குறத வச்சுதான் தெரியுது இங்க அம்மான்னு இருக்கிறது இவளோட ஸ்டெப் மதர் சித்தி. உண்மையான அம்மா இறந்துட்டாங்களா இல்ல பிரிஞ்சுட்டாங்களான்னு தெரியல. போய் ட்ரெஸ் ஒழுக்கமா மாத்திட்டு வேற நல்ல ட்ரெஸ் போட்டு பார்ட்டிக்கு வான்னு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விட. அத கூட தாங்கிக்க முடியாத ஜேஇ அந்த ட்ரெஸ்ஸையே கிழிச்சு போட்டு ஸ்மோக் பண்ண போய் நிக்கிறா. அங்கேதான் காங்கும் குச்சி மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஜேஇய பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிருக்கு போல. பேச ட்ரை பண்றா, ஆனா இவதான் பேச மாட்டாளே. இங்கிருந்து அவ போகணும், இப்படியே போக முடியாதுன்னு அவன்கிட்ட ஷர்ட் கேட்க ஃபர்ஸ்ட் தயங்குறான். சரி வேண்டான்னு அவ போகும்போது ஷர்ட்டை கழட்டி கொடுத்துட. தேங்க்ஸ் கூட சொல்லாம ஜேஇ அங்கிருந்து போயிடுறா. சண்டே அவ சொன்ன மாதிரி ட்ராக்ல மீட் பண்றாங்க. ரியான் வந்த உடனே ஒரு ரேஸ் வச்சுக்கலாம். வின் பண்றவங்க என்ன கேட்டாலும் அது நடக்கும்னு சொல்லி 2 பேருமே கார் ரேஸ் போடுறாங்க. சொல்ல போனா ஜேஇ ரியானோட சூப்பரா கார் ஓட்டுறா. கடைசியில அவதான் வின் பண்ணிருக்கா. என்ன சொல்லுவான்ட்டு இருந்தா பிரேக்கப்னு சொல்லிடுறா. நீ அமெரிக்காக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன யாரோ மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ண, அப்புறம் சொல்லாம கொள்ளாம அமெரிக்கா போயிட்டு இப்ப வந்து பிரேக்கப்னு சொல்ற, என்னால இது முடியவே முடியாது, காரணம் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதை தாண்டி என்னால எதுவும் சொல்ல முடியாது, சொன்ன வாக்க காப்பாத்துன்னு சொல்லி அவன் இருந்து போறா. என்னடா இவ இப்படி பண்றாளேன்னு பார்த்தா அழுதுட்டு தான் போறா. ஏதாவது சூழ்நிலைனால கூட பிரேக்கப்
பிரேக்கப் பண்ணிருக்கலாம். அடுத்த நாள் ரியான் கையில கட்டோட ஸ்கூலுக்கு வந்திருக்க. ஜேயும் அதை கவனிக்கிறா. ஆனா 2 பேருமே பேசிக்கல. கிளாஸ் ரூம்குள்ள ஜேயை பார்த்தா காங் ஹாய் சொல்றான். ஆனா அவன் மதிக்க கூட இல்ல. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற டீச்சர் ஹான் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி அவனை தனியா கூட்டிட்டு போய் அடுத்த கிளாஸோட ஸ்கெட்யூல் எல்லாம் கொடுத்துட்டு புதுசா வந்த பையன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, போன டைம் நடந்த மாதிரி ஏதாவது நடந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி என்னமோ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ரியான், ஹீரா, ஊஜின் கூடவே இன்னும் 2 பேரும் ஸ்டேடியம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கும் அவளுக்கும் என்னதாண்டா பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்த்டே அப்ப இருந்துதா அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. நீ என்னமோ பண்ணிருப்ப, அதனாலதான் அவ அவாய்ட் பண்றான்னு ஊஜின் சொல்ல, பொண்ணுங்களுக்கு காரணமே தேவையில்ல, நீ போய் மன்னிப்பு கேளு, எல்லாம் சரியாயிடும்னு இன்னொருத்த சொல்றான். ஹீராவும் அதையே தான் சொல்றா. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது காங் அவங்களுக்கு மேல ஸ்டெப்ஸ் ஏறி போய் உட்கார பார்க்க ஒரு 4-5 பேர் அவனை மடக்கி அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களும் ஸ்காலர்ஷிப் பசங்க தான். ஆனா இவங்க எல்லாரும் 3rd இயர் சீனியர்ஸ். நீ வந்ததுல இருந்து பண்ற எதுவுமே சரியில்லை. அசம்பிளில என்னடானா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ எழுந்திரிச்சு போக பாக்குற, அவன் போற கிளாஸ் ரூம்குள்ள எல்லாம் நீ போற, அவன் வந்தா அவனுக்கு நேருக்கு நேர் நீ போற, இப்ப என்னடானா அவனுக்கு மேல போய் உட்காரலான்னு பாக்குற. இப்படியே இருந்தனா உனக்கு தான் ஆபத்து. நீ இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல் வேற, இது வேற, இங்க நீ யாரையும் கோவப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்க. கோவப்படுத்தக்கூடாதா? அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிக்கிறவங்க, இதுல கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ஓவரா இல்ல அப்படின்னு எதுவுமே புரிஞ்சுக்காம அவன் பேசினா, நீங்க வந்ததுக்கு உன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது மட்டும் காரணம் இல்ல, உனக்கு முன்னாடி உன் இடத்துல இருந்த ஒரு பையன் ரியானா கோவப்படுத்ததுனால அவனை கொன்னுட்டான், அதனாலதான் அந்த இடத்துக்கு நீ வந்திருக்கேன்னு சொல்றான். இது எதுவுமே பெருசா எடுத்துக்காத காங்கும் நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருந்தா இதெல்லாம் நடக்காதுல்லன்னு நேரா ரியான் கிட்ட போய் கை கொடுத்து ஹாய்னு சொல்ல ஊஜின் ரியான் மதிக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனியர்ஸும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட. இவங்க எல்லாம் நம்மளை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க, நாங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா, அதெல்லாம் நீ நம்பாத, நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீ வந்துடணும் அப்படின்னு இன்வைட் பண்றா. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற பசங்களோட டை நேவி ப்ளூ கலர்லயும் மத்தவங்களோட டை மெரூன் கலர்லயும் இருக்கும். அதுல கூட ஒரு பாரபட்சம். இன்வைட் பண்ணதுனால காங்கும் பார்ட்டிக்கு போக எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரா, நீ நியூ அட்மிஷன்ங்கிறதுனால எங்களோட வழக்கப்படி நீ ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து குடிக்கணும், இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் ஸ்பெஷலான ஷார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நானே குடிக்கிறேன், அவன் எடுத்து குடிக்க, நெக்ஸ்ட் அவனை எடுத்து குடிக்க சொல்றாங்க. அவனும் எடுத்து குடிக்கிறான். ஆனா குடிச்சோடனே அவனுக்கு ரொம்ப கேர் ஆகுது. ஏன்னா அதுல என்னமோ கலந்திருக்கு. அவ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்க்ல மட்டும் இல்ல, அவ எடுத்து குடிச்ச சிவப்பு கலரை தவிர மத்த எல்லா ட்ரிங்க்லயுமே என்னமோ கலந்திருக்கு. கம்பல்ஷன்னால ஜேயும் விருப்பமே இல்லாம அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. ஏன்னா அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவ வரதுக்கு முன்னாடியே ஒரு ரூம்குள்ள ஏகப்பட்ட செட்டப் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னமோ ஹீரா தான். ஆனா இவங்க ஒண்ணு சேரணும்னு ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஜேய்க்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே சில விஷயம் எல்லாம் உள்ள பண்ணி வச்சிருக்கா, கிஃப்ட்ஸ் முதற்கொண்டு. நெக்ஸ்ட் பார்ட்டியில ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுறாங்க. எல்லாம் சில்மிஷமான கேள்விகளா தான் இருக்கு. அப்ப கூட்டத்துல ஒருத்தி போன் எடுத்து யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு ஜேயை திரும்பி பார்க்க, ஜேய் போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஆனா அனானிமஸ் நம்பரா, யார் அனுப்பியிருக்காங்கன்னே தெரியல. அதுவும் ஒரு மிரட்டல் மெசேஜ். போன வருஷம் அக்டோபர் 27 என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோவை உங்க அப்பாக்கு அனுப்புனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணாம அவ எழுந்திரிச்சு உள்ள போயிட. உள்ளதானே ரியான் இருக்கான். நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியல, ஆனா சாரி, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னு அவன் மன்னிப்பு கேட்கறான். ஆனா நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல, உண்மையை ஒத்துக்கோ, நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சாகர வரைக்கும் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. 6 வயசுல இருந்தே உனக்கும் எனக்கும் நல்ல பழக்கம். 15 வயசுல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு உனக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்க, காரணம் இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு அவன் சொல்றான். அதே மாதிரிதான் பிரேக்கப் பண்றதுக்கு எனக்கும் காரணம் இல்ல. இன்னொரு பக்கம் ட்ரூத் ஆர் டேர் கேம்ல இருந்தாங்கல்ல, அது காங் கிட்ட வருது. இங்க இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ட்ரூத் வேணா, நான் டேர் பண்றேன்னு சொல்லிட. டேர் தானே, சரி ஏதாவது ஒரு பொண்ணு கூட 3 நிமிஷத்துக்கு நீ ஃப்ரெஞ்ச் கிஸ் பண்ணணும் அப்படின்னு குதர்க்கமா ஒரு டேரை கொடுக்கறா. அவனும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அங்கிருந்து எழுந்து போறான். இவன் மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொண்ணு இந்த கூட்டத்திலே இருக்க போலியேன்னு எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிற வழியில நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஆனாலும் அதை நான் காப்பாத்துவேன், உன்னை இப்படி பண்ணவங்கள நான் பழி வாங்கியே தீருவேன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல இன்ஹான்னு ஒரு பையன் இறந்திருப்பான். அவனுக்கும் காங்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவனோட இறப்புக்கு பழி வாங்குறதுக்கு தான் இந்த ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனியர் சொல்லியிருப்பான் ரீஹான் தான் கொலை பண்ணானு. அதனால கொலை பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. செம்ம கோவத்துல இருக்கான். அவனதான் அடிக்க போறானான்னு பார்த்தா நேரா போய் ஜேயை கிஸ் பண்ண, அவளும் தள்ளியெல்லாம் விடல, பதிலுக்கு அவளும் கிஸ் பண்ண. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பை.